ஹாய் செல்லக்குட்டிங்களே! ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில பேத்துக்காக தான் இந்த வீடியோ. என்ன பத்தி பேசுனவங்களுக்காக மட்டும்தான். என் மாமியார்கிட்ட சொன்னவங்களுக்காக மட்டும்தான். அதே என் மாமியார்கிட்ட சொன்னவங்க யாருன்னு தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா நான் அவங்கள எப்படி கேட்கணும்னு எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நான் பேசி விட்டுருவேன். நேர்ல பேசுறதோட வீடியோவா போட்டேன்னா செத்துருவீங்க நீங்கலாம். அது யாருன்னு தெரிஞ்சுச்சுனா கண்டிப்பா நான் பேசி போட்டுருவேன். அவங்க வீட்ல என்ன பிரச்சனை இருக்கு? யார் என்ன பண்றாங்கன்னு முதல்ல பாருங்க. நான் வீடியோ போடுறது, போடாது அது என்னுடைய விருப்பம். சரிங்களா? உங்களுக்காகவெல்லாம் நான் வீடியோ போடவே கிடையாது. அவங்கவங்க குடும்பத்துக்காக மட்டும்தான் எது ஒண்ணு பண்ணாலும் எல்லாரும் பண்ணிட்டுருக்காங்க. அந்த மாரி தான் நானும் பண்ணிட்டுருக்கிறேன். யாருக்காகவும் பண்ண கிடையாது. எனக்காகவும், என் குடும்பத்துக்காக மட்டும்தான் நான் என்னுடைய சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டுக்கிறேன். இதில பெருசா எனக்கு வரவும் இல்ல. நான் பெருசா எதுவும் சாதிக்கவும் இல்ல. என்னுடைய மன நிம்மதிக்காக சின்ன சின்ன வீடியோ நான் பண்ணிட்டுருக்கிறேன். அவ்வளோதானே தவிர, மத்தபடிக்கு எனக்கு எதுவும் கிடையாது. என் மாமியார்கிட்ட வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்களாம்மா, "உன் மருமக என்ன அப்படி ஆடிட்டுருக்கிறா?" எப்படி ஆடிட்டுருக்கிறாங்க? உங்க வீட்ல இருக்கிறவங்க முதல்ல கரெக்ட்டா இருக்காங்களா? உங்க வீட்ல இருக்கிறவங்க என்னலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே முதல்ல பாருங்க. சரிங்களா? என்ன வந்து பார்க்குற வேலை உங்களுக்கு கிடையாது. எங்க வீட்ல இருக்கிறவங்க என்ன பார்த்துப்பாங்க. நான் என்ன பண்றேன்? எப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க வீட்ல இருக்கிறவங்க என்ன பார்ப்பாங்க. தினம் தினம் நின்னு வாட்ச் பண்ணிட்டுருப்பாங்க. எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. அது வந்து நீங்க பண்ணாதீங்க. சரிங்களா? உங்க வீட்ல இருக்கிறவங்க, உங்க வீட்ல உன் மருமகளா, உன் பொண்ணா யார் இருந்தாலும் அவங்கள போய் கவனிங்க. என்ன கவனிக்காதீங்க. எப்படி ஆடுறாங்க அவங்களுக்கு எப்படி தெரியுது? என் மாமியார்கிட்ட யார் சொன்னவங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அப்படியே இந்த வீடியோல அசிங்க அசிங்கமா கேட்டு நான் அப்படியே போட்டுருவேன். சத்தியமா போட்டுருவேன். ஏன்னா, ஒரு 2, 3 அக்காவும் போடுறாங்க. இந்த மாரி எல்லாரும் பேசி கடுப்பேத்தி, அதனால தான் அவங்க இந்த அளவுக்கு பேசுறாங்கன்னு இப்ப தான் எனக்கு புரியுது. ஏன் அந்த மாரிலாம் பேசுனாங்க? அப்ப நான் யோசிக்குவேன். ஏன் இப்படிலாம் அந்த அக்கா பேசுறாங்க? அப்படிலாம் நெனச்சு நான் நெறைய டைம் யோசிக்கிறேன். இப்ப தான் புரியுது. எதுக்காக அந்த அளவுக்கு அவங்க மைண்ட் மாறுச்சு? எப்படி இந்த மாரிலாம் பேசுறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தான் புரியுது. எனக்கு நல்லாவே புரியுது. என்னையும் அந்த மாரி ஆக்கி விட்டுறாதீங்க. நான் யார் என்னன்னே சொல்லி பார்க்கவே மாட்டேன். பார்த்ததெல்லாம் வந்து இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இந்த மாரி பேசினா அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படிலாம் நெனச்சு நெனச்சு நான் பேசியிருக்கேன். நானா கஷ்டப்பட்டாலையும், அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னுலாம் நெனச்சு நான் நெறைய விஷயம் பேசாம நான் மனசுக்குள்ள வச்சுட்டு நான் கஷ்டப்பட்டுலாம் வந்திருக்கேன். இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த மாரி கொஞ்சம் கூட நெனைக்கிறதே கிடையாது. என்ன தோணுதோ அத அப்பயே பேசிருவேன். என்ன பத்தி குறை சொன்னாங்கன்னா, கண்டிப்பா பேசிருவேன். ஏன்னா, வீடியோ போட்டா தான் தப்பான வழியில போறாங்கன்ற மாரி நெறைய பேருக்கு மைண்ட் செட் அதுவே இருக்கு. என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் அதுதான் இருக்கு எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு. ஆனா, அவங்க வீட்ல என்ன பண்றாங்க? உன் மருமக என்ன பண்றா? உன் பொண்ணு என்ன பண்றா? உன் பையன் என்ன பண்றான்? உன் புருஷன் என்ன பண்றான்னு அது முதல்ல போய் பாருங்க. என்ன பார்த்து வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இன்னொரு நாளைக்கு பேசிட்டாங்கன்னா, அவங்க யாருன்னு தெரிஞ்சுன்னா அவங்க செத்தாங்க. கண்டிப்பா நான் அப்படியே அசிங்க அசிங்கமா கேட்டு வீடியோ போட்டுருவேன். அவங்க யார் என்ன நெனச்சாலும் சரி, நான் அந்த அளவுக்கு அவங்களுடைய இது ஃபுல்லா தெரிஞ்சு போட்டுருவேன். ஏன்னா, யாருமே கரெக்ட்டா கிடையாது. ஒருத்தர் வந்து தப்பு சொல்றாங்கன்னா, அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி யோசிக்கணும். சரிங்களா? அவங்கள பத்தி யோசிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் பத்தி நெனச்சுட்டு, அதுக்கப்புறம் அடுத்தவங்கள பத்தி போடுங்க.